மேனிஃபெஸ்டேஷன் பார்ட் 3. மேனிஃபெஸ்டேஷன் உங்களுக்கு ஒர்க் ஆகணும்னா அதுக்கு என்ன பண்ணணும்னு ஏற்கனவே 2 வீடியோ போட்டுருக்கேன். இப்போ நம்ம 3வது வீடியோவில் இருக்கிறோம். நீங்கள் எல்லோரும் விஜயோட புதிய கீதை படம் பார்த்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அந்த படத்தில் அவர் எப்படி இருந்திருப்பாருன்ற உங்களுக்கு தெரியும். அந்த படம் ஸ்டார்டிங்லேயே 27 வயசு வரைக்கும் அவருக்கு எல்லாமே கிடைக்கும். அதுக்கு பிறகு வர்ற வாழ்க்கை முடிச்சு அந்த மாதிரி அந்த கதை ஆரம்பிக்கும். ஆனால் நல்லா பார்த்தீங்கன்னா கடைசியில் அந்த படத்தின் முடிவில் அவர் மீண்டும் உயிரோட வார மாதிரி காட்டி முடிச்சிருப்பாங்க. ஸோ இதுக்கும் மேனிஃபெஸ்டேஷனுக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, பொதுவாக மேனிஃபெஸ்டேஷன்ன்றது என்னென்னா நம்பிக்கை தான். நீங்கள் எதை ஒன்றை எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் நம்பிக்கொண்டே இருக்கிறீங்களோ அது நடக்கும். இந்த நம்பிக்கை நடக்கிறதுக்கு மிக முக்கியமான விஷயம் என்ன இருக்கும் நம்மளுக்குன்னா பாசிட்டிவ் எண்ணங்கள் இருக்கு, பாசிட்டிவ் தாட்ஸ் இருக்கு. இந்த பாசிட்டிவ் தாட்ஸ் உங்கள்கிட்ட இருக்கும்போது உங்களால் எதையும் சாதிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ பாசிட்டிவ் தாட்ஸ் உங்களுக்கு இருக்குதா இல்லையா என்று கண்டுபிடிக்க சில வழிகள் இருக்குது. இருந்தாலும் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கீங்களான்னு பாருங்கள். நீங்கள் மகிழ்ச்சியாக இல்லைன்னா உங்கள்கிட்ட பாசிட்டிவ் தாட்ஸ் இல்லைன்னா சம்டைம்ஸ் நீங்கள் மகிழ்ச்சியாக இல்லாத போது உங்கள்கிட்ட இருந்த அந்த பாசிட்டிவ் தாட்ஸ் இல்லாமல் இருக்குன்ற அர்த்தம். அப்படி இல்லாத போது பாசிட்டிவ் தாட்ஸ் உங்களை விட்டு போயிட்டுதுன்னா உங்களுக்கு மேனிஃபெஸ்டேஷன்ன்ற ஒரு விஷயமும் நடக்காமல் போகும். ஸோ அந்த படத்தில் விஜயின் அந்த படத்தில் புதிய கீதை படத்தை பார்த்தீங்கன்னா அந்த படத்தை ஃபுல்லாகவே அவர் எப்படி இருப்பாருன்னு ஒவ்வொரு விஷயத்தையுமே பாசிட்டிவாக தான் ஃபேஸ் பண்ணுவார். ஸோ ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் பாசிட்டிவாக ஃபேஸ் பண்ண உங்களால் மேனிஃபெஸ்டேஷனை ஈஸியாக செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். ஒவ்வொரு நிமிஷமும் உங்களுக்கு ஒரு அற்புதமான வாழ்க்கையாக இருக்குது. காலையில் நேரத்தோடு எழும்பிட்டு உங்களுக்கு எவ்வளோ நேரத்தோடு முடியுதோ அவ்வளோ நேரத்தோடு எழும்பும். உதாரணமாக நான் 7 மணிக்கு எழும்புவேன் வளமையானா கொஞ்சம் முன்னுக்கு எழும்ப பாருங்கள். ஒரு 6:55 6:40 அந்த டைமில் எழுந்துங்க. ஸோ இதை தான் முதலாவது நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம். கொஞ்சம் கொஞ்சமாக உங்களோட டைமை கூட்டிக் கொண்டே போங்க. ஒரு கட்டத்தில் உங்களோட டைம் ஒரு 4 மணி 3 மணி அந்த நேரமாக இருந்தால் இன்னும் நல்லது. அப்படி போகும்போது அதிகாலையில் எழுகிற பழக்கத்தில் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக அந்த மேனிஃபெஸ்டேஷனை செய்யும்போது அதிகாலையில் எழுந்து அந்த மேனிஃபெஸ்டேஷனை செய்யும்போது, அதாவது நீங்கள் எப்படி இருக்கணும், உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று நினைக்கும் போது அதோடு சேர்த்து நான் இந்த நாட் ஃபுல்லாக எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கு, எவ்வளோ பாசிட்டிவாக இருக்க போகிறோம்னு நீங்கள் நினைக்கும் போது அது ஈஸியாக நடக்கும். ஆனால் அதிகாலையை விட்டு நீங்கள் கொஞ்சம் பிந்தி லேட்டாக எழுமுனா கூட ஒரு மேனிஃபெஸ்டேஷன் வேலை செய்யாமல் போகிறதுக்கும் நெகட்டிவ் எண்ணங்களும் நெகட்டிவ் தாட்ஸும் உங்களோட வாழ்க்கைக்குள்ளே வாரத்துக்கும் சாத்தியமான வழிகளை நீங்கள் திறந்துக்கிட்டுருவீங்க. ஸோ முதலாவது நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்னவாக இருக்கணும்னா பாசிட்டிவ் தாட்ஸை வளர்த்துக்கொள்ளுங்க. முடிஞ்ச அந்த படத்தை திருப்பி ஒருக்க போய் பாருங்கள். அந்த படத்தை நான் சொன்ன கோணத்தில் பார்த்தா உங்களுக்கு புரிய வரும் மேனிஃபெஸ்டேஷன்ன்றது என்ன, பாசிட்டிவ் தாட்ஸ்ன்றது என்ன செய்தால் எப்படி வரலான்னு. நம்மளால் நினைச்சா நம்ம சாவை கூட தள்ளி போட முடியும். இதுக்கு பழைய கதையும் இங்கு இருக்குது. அவர் 16 வயசில் ஒருத்தர், அவருக்கு 16 வயசில் சாவுன்ற மாதிரி ஒரு கதை. எனக்கு அது சரியாக ஞாபகத்தில் இப்போ இல்லை. ஐ திங்க் இதை சொல்லும்போது உங்களுக்கு புரிஞ்சுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். அவர் எப்போவுமே சிவனையும் வணங்கி கொண்டிருப்பார். ஒரு கட்டத்தில் எமன் வந்தாலும் எமனை கூட தடுத்து அந்த 16 வயசு இளைஞனை காப்பாற்றி 16 வயதோடு இருக்கிற மாதிரி சிவபெருமான் அருள்வார். ஸோ இதுவும் ஒரு வகை மேனிஃபெஸ்டேஷன் தான். நம்மளோட பழைய புராண கதைகளில் நிறைய மேனிஃபெஸ்டேஷன் இருக்குது. ஸோ அது சம்மந்தமாக ஒரு கதை அடுத்த வீடியோவில் போடுறது. இப்போதைக்கு இந்த வீடியோவில் நான் சொல்கிற வந்த 2 விஷயம்தான். ஒன்று, நீங்கள் பாசிட்டிவ் எண்ணங்களோட பாசிட்டிவ் தாட்ஸோடு இருக்கும்போது உங்களுடைய மேனிஃபெஸ்டேஷன் மிகவும் இலகுவாக நடைபெறும். ஸோ அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி.